ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, மை ஹீரோ அகாடமியா ஃபைனல் சீசன் எபிசோட் 10. இந்த சீசன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரே எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அதனால மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, வளவலன்னு பேசாம வாங்க நாம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜென்டில், லாப்ராவா 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, ஹீரோஸுக்கு உறுதுணையா இவங்களுமே ஹெல்ப் பண்ணதுனால கைதிகளையுமே சில நற்செயலுக்காக அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுர்றாங்க. இப்படி ரிலீஸ் பண்ற கைதிகள்ல இந்த ஜென்டில் ஒருத்தரு, அப்புறம் லாப்ராவா ஒருத்தங்க, அடுத்து லேடி நகண்ட். ஆனா, லேடி நகண்ட் இங்கேருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு மறுக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு வெளி உலகத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அண்ட் அதே சமயத்தில அவங்களுக்கு பார்க்கறதுக்கு புடிக்கல. அதனால தான் இவங்க இன்னும் இங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெக்கு பண்ண சில காரியங்கள் இன்னும் இந்த உலகத்தில அப்படியே தான் இருக்குது. அதனால அது முழுசா சரியானதுக்கு நான் வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு லேடி நகன் சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு தான் நானே மத்தவங்களுக்கு காசு குடுத்து சாப்பிடுறது? ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சுக்கு வரி கட்டுறவங்க எனக்கு ஜெயில் சாப்பாடு போடட்டுமே அப்படின்னு லேடி நகன் சொல்றாங்க. என்ன உங்க ஐடியாவோ போங்க அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ பொதுமக்கள் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது இந்த ஷிகரக்கி அப்படிங்கிறவன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க. அவன் மோசமானவன், அவன் மூர்க்கன். ஏன்னா அவனால என் குடும்பத்தில இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவன மாரி ஒருத்தன் பொறக்கவே கூடாது அப்படின்னு எல்லாருமே நம்ம ஷிகராக்கிய அடியோட வெறுக்கிறாங்க. அண்ட் அப்படியே இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட வேலைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைய எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அப்பேற்பட்ட ஒரு சேதாரம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்துல இப்போ ஸ்பின்னர கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்பின்னர பார்க்கறதுக்காக நம்ம டெக்கும் இங்க வந்திருக்கிறான். சொல்லப்போனா நம்ம ஷிகராக்கி கடைசியா அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான், ஸ்பின்னர் கிட்ட போயி நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போறேன்னு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அண்ட் அதை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறான். ஸ்பின்னர் லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல ரொம்பவே முக்கியமான ஆளு. ஷிகராக்கிக்கும் ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. அண்ட் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வழியா அவன் கைப்பற்றிட்டான். ஏன்னா, அவன் மறுபடியும் மிருகமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன சில கண்டிஷன்ஸோட தான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லப் போற? என் நண்பர் ஷிகராக்கிய நீங்க கொன்னுட்டீங்க. அது திமிரா என்கிட்ட வந்து சொல்லப் போறான். அதுக்கு தானே இங்க வந்திருக்கிற அப்படின்னு ஸ்பின்னர் ரொம்பவே திமிரா கேட்கும்போது, அவன் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க பாரு, ஆமா நாங்க அவன கொன்னுட்டோம். பட் இருந்தாலுமே ஷிகராக்கி கடைசி என்ன தெரியுமா சொன்னான்? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் போராடினான் அப்படின்னு இங்க டெக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த மாரி ஷிகராக்கி என்கிட்ட வந்து சொல்ல சொன்னானா அப்படின்னு ஸ்பின்னர் கேட்கும்போது, ஆமா அவன் அப்படித்தான் சொல்ல சொன்னான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் இஷ்டத்துக்கு அவன வந்து எல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? அவன் எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா? என் ஹீரோ அவன் தான்டா. ஏன்னா என்கிட்ட யாருமே பேசாம இருக்கும்போது அவன் ஒருத்தன் மட்டும் தான் எனக்காக நம்பிக்கை குடுத்தான் அப்படின்னு அவன் மிருகமா மாற ஆரம்பிக்கிறான். இந்த மாரி பண்ணினா மறுபடியும் உன்ன சிறையிலே அடைச்சிருவோம் பாரு அப்படின்னு கேட்கும்போது, தேவையில்ல அவன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு டெக்கு சொல்றான். ஆக்சுவலி ஷிகராக்கி மாரி ஒரு வில்லன நம்ம என்னைக்குமே பேசவே கூடாது. அவன ஒரு கொள்கையா பற்றிக்கிட்டு இன்னும் நெறைய பேரு அவன பின்தொடர்ந்து வருவாங்க. அதனால ஷிகராக்கி பத்திலாம் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு இன்டர்வியூல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஷிகராக்கி தான்டா என்னோட ஹீரோ. அவன நான் கண்டிப்பா மத்தவங்களுக்கு தெரிய வைப்பேன். இந்த மாரி ஒரு லெகசிய லீக் ஆஃப் வில்லன்ஸ நான் எல்லாருக்குமே தெரிய வைப்பேன். நீ எனக்கு மட்டும் சொல்லிட்ட. அப்ப டோகா எங்க? டோயா எங்க? டாபி பத்தி எங்க? காம்பஸ் என்னானா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே எதுவுமே தெரியலல்ல. ஷிகராக்கினா யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததுல்ல. ஆனா, நீங்க ஷிகராக்கிய பார்த்து பயப்படல. உண்மதானே? ஷிகராக்கிய பார்த்து நீங்க யாருமே பயப்படல. நீங்க எல்லாருமே அவன மறந்துருவீங்க. யாருமே அவன மறக்கக்கூடாது. அத தான் நான் விரும்புறேன் அப்படின்னு ஸ்பின்னர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஒரு நாளு நான் என்னால முடிஞ்சத செஞ்சிருந்தேன்னா, இந்நேரம் என் நண்பன் இங்க உயிரோட இருந்திருப்பான். ஆனா, என்னால செய்ய முடியாம போனதுனால தான் இன்னைக்கு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன நாங்க யாருமே மறக்க மாட்டோம். நாங்க மறக்காத மாரி அவன் செஞ்சுட்டு போயிருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம, நீ அவன பத்தின புக் எழுதுற மாரி இருந்தா, காமிக் ஸ்டைல்ல எழுது. அது படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம டெக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்குது அப்படின்னு டெக்கு கேட்கும்போது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. நான் என் மனசை மாத்திக்கிறேன். அண்ட் உன் குரூப்ல ஆக்டோபஸ் தலைய ஒருத்தர் இருப்பான் பாத்தியா? ஆக்டோபஸ் கையை வச்சுக்கிட்டு அவங்கிட்ட அவன் ரொம்பவே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எங்களோட கம்யூனிட்டிக்கு. அதை மட்டும் சொல்லிடு அப்படின்னு ஸ்பின்னர் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வேற யாரும் கிடையாது. இவனும் ஒரு அனிமல் கம்யூனிட்டி தானே. அண்ட் அங்க இருக்கிற இன்னொருத்தனும் அனிமல் கம்யூனிட்டி தான். ஸோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஸ்பின்னருமே கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா மாறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஷிகராக்கி கொன்னதை இவன் கொஞ்சம் கூட மறக்கவே இல்ல. ஸோ அவனை பத்தி, அதாவது ஷிகராக்கியை பத்தி இவன் புக் எழுதுறது முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேல ஜெயிலே வந்து புக் எழுதுவான். அண்ட் இப்போ நம்ம டெக்கு ஆல்மைட்ட போய் மீட் பண்றான். சரி ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சதுன்னு கேட்கும்போது அவன் கொஞ்சம் கோவமா இருந்தான். பட் எல்லாமே நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சமயத்துல சிசாக்கி காட்டுறாங்க. இந்த சிசாக்கி யாருன்னு நல்லா பாத்தீங்கன்னா, மாஸ்க் போட்டுக்கிட்டு சீசன் 5லயோ சீசன் 6லயோ நம்ம எரியை கடத்திக்கிட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த பையன் தான் இவன். இவனை தான் நம்ம எரியோட பவரை பயன்படுத்தி டெக்கு பொலன்னு பொளந்து எடுத்திருப்பான். ஸோ இப்போ இவன் இப்படி பண்ணதுனால இவன் இப்போ ஜெயிலில் இருக்கானா. அண்ட் இவனோட மாஸ்டருமே வந்து இவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனோட மாஸ்டர் இவனுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி வளர்த்துனதுக்கு என்ன ஒரு மோசமான மாஸ்டராக என்ன இந்த இடத்துல பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருக்க மாஸ்டர். ஏன்னா நான் பண்ணது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம். எரிக்கு நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு அவனும் இந்த இடத்துல தப்பை உணர்ந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் சரி இப்போ
இங்க இருக்கிற எல்லாமே சரியா போயிருச்சுல்ல. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுல்ல. எல்லாமே இதுக்கு மேல சுமூகமா தான் நடக்க போகுது அப்படின்னு இந்த இடத்துல சுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இப்போ இவங்க சீனியர் ஆயிட்டாங்கல்ல. இவங்களுக்கு ஜூனியர்ன்னு வந்திருப்பாங்க. அந்த ஜூனியர் பசங்க எல்லாருமே சேர்ந்து டொடோரோக்கி அப்புறம் நம்ப கச்சான் இருக்கான்ல, அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாங்க. "எங்கள மன்னிச்சிருங்க. நாங்க உங்கள தொல்ல பண்ணணும்னு வரல." அப்படின்னு சொல்லும்போது, டென்னியா ஒரு வழியா வந்து அவங்க 2 பேத்தையும் காப்பாத்திட்டா. "என்னதான் உங்களுக்கு புடிச்சிருந்தாலுமே சீனியர்ன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம எப்படி பண்ணுவீங்க?" அப்படின்னு டென்னியா சொல்றான். அது மட்டும் இல்லாம "ஒவ்வொருத்தரா வாங்க. அதுக்கப்புறம் வேணா நாங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம்." அப்படின்னு டொடோரோக்கி சொல்லும்போது, "இங்க பாருங்க ஃபோட்டோ வேணா, ஒரு மண்ணு வேணா. போய் தொலைங்க." அப்படின்னு கச்சான் கத்திக்கிட்டு இருக்கிறான். "ஏய் அவன் எப்புட்றா பொண்ணுங்க கூடலாம் இவ்வளோ ஜாலியா பேச ஆரம்பிச்சா?" அப்படின்னு ஷின்சோ கேட்கும்போது, "இங்க பாரு ஷின்சோ, எனக்கு அவன நல்லாவே தெரியும் சின்ன வயசுல இருந்து. அவனோட சக்திகள் நெறைய இருக்குது. அவன் சக்திய பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு அவன்கிட்ட வருவாங்க. ஆனா, அவனுக்கு பொண்ணுங்கிட்ட அவ்வளவுக்கு பேச தெரியாது." அப்படின்னு டெக்கு சொல்றான் பாருங்க. கரெக்ட்டா அதுக்கேத்த மாரியே பொண்ணுங்கிட்ட இவன் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். எல்லாருமே இவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, "என்ன மன்னிச்சிருங்க. டெக்கு நீங்க தானே அது. நீங்க சண்டை போட்டத பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க சண்டை போட்டது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நீங்க இன்னைக்கு அன்னைக்கு சண்டை போட்டதுனால தான் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறோம். அதுக்கு நாங்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம்." அப்படின்னு அங்க ஒரு பையன் சொல்லும்போது, டெக்குவுக்கு ஒரு மாரி சந்தோஷம் வருது. இன்னொரு பக்கம் மினாட்டாலாம் வாய பொளந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்புட்றா கச்சானுக்கு மட்டும் இப்படி பொம்பளைங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒச்சாகோச்சான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டத்தோட அவ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. "என்னடாச்சு இரேசர் ஹெட், ரொம்பவே டென்ஷனா இருப்பியாட்ருக்குது." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா பசங்களுக்கு முக்கியமான வேலை வந்திருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபேட் கை ஹீரோவோட சேர்ந்து தான் இப்போ அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவங்க சில விஷயங்கள கிளியர் பண்றதுக்காக இங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க அவங்களோட பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தரோட வீட்ட கட்டுறதுக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெஸ்ட் ஜீனிஸ்ட் அவரோட பவர முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா கச்சான், "இந்த இடத்துல நீ வர்றதுக்கு தேவையே இல்லையே." அப்படின்னு அவரு சொல்லும்போது, "பரவால்ல." அப்படிங்கிறாங்க. எட்ஜ் ஷாட்டா அங்க தான் நிக்கிறாப்ல. "நிஜமாலுமே நீங்க இதே உருவத்துல தான் இருக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு இது பழகிருச்சு. இதுக்கு மேல எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன்." அப்படின்னு அவளும் சொல்றாப்ல. "சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் வாங்க." அப்படின்னு கிளாஸ் ஏ அவங்களோட வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக அவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. "எங்கள மன்னிச்சிடுங்க. ஏன்னா எங்களுக்காக இவ்வளவு சமைச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க. ரொம்பவே நன்றி." அப்படின்னு டெகு சொல்லும்போது, "கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க உங்க உயிர குடுத்து எங்களுக்காக காப்பாத்தி இருக்கிறீங்க இந்த உலகத்தையே. உங்களுக்காக நாங்க சாப்பாடு கூட செய்யலன்னா எப்படி?" அப்படின்னு சமைச்சு முடிச்சு இங்க குடுக்குறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பஸ்ஸுமே வருது. "என்னடா இது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வருது." அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க. "இங்க எதுக்குடா இவங்கள கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு எரேசர் சொல்லும்போது, "எங்கள மன்னிச்சிடுங்க. நாங்க உங்கள ரொம்பவே தொல்ல பண்ணிட்டோம்னு நெனைக்கிறோம். ஆனாலுமே கவலைப்படாதீங்க. நாங்க இன்னும் அஃபிஷியல் ஹீரோ லைசென்ஸ் வாங்கவே இல்ல. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம்." அப்படிங்கிறாங்க. கிரிஷிமாலாம், "டேய் ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளோட மோசமா இருப்பாங்களாட்ருக்குதுடா." அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா டெக்கும் இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறானா. ஒச்சாகோச்சானும், "பரவாயில்லைல, எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சுல்ல. சரி ஓகே, எல்லாம் இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும்." அப்படின்னு அவளும் சொல்றா. ஆனா உள்ள ஒரு ஏக்கத்த வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. "சரி டெக்கு, உனக்காக நானும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இரு." அப்படின்னு அவளுமே சாப்பாடு எடுத்து டெக்கு கிட்ட குடுத்துட்டு அவளும் சமைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஒச்சகோச்சான் காணாம போயிட்டா. "ஐயய்யோ! நம்ம ஒச்சகோச்சான காணோம்." அப்படின்னு அந்த இடத்துல சியூ ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு அவ ரிப்ளை பண்ணவே இல்ல. ஸோ சில விஷயங்கள, அதாவது ஏற்கனவே டோகா இருப்பாள்ல, அவ டபுளோட பவர பயன்படுத்தி ஏகப்பட்ட டபுள் அங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்திருப்பா. ஆனா, அவ சாக போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லா டபுளையுமே அவளோட கிராவிட்டி பவர பயன்படுத்தி மேல பறக்க வச்சிருப்பா. ஸோ, இப்போ அவ சில விஷயங்கள் சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சுல அப்படின்னு. அந்த மாரி ஒரு தருணத்தில தான் இப்போ இவங்க எல்லாருமே கஷ்டத்தில இருந்திருப்பாங்க. ஸோ, இவ என்னதான் கஷ்டப்பட்டிருந்தாலுமே சரி, இவளுக்காக கடைசி சமயத்தில அவளோட ரத்தத்த இவளுக்கு குடுத்து, இவளோட உயிர காப்பாத்தி அவ செத்து போனா, அந்த டோகாவ நெனச்சு இவ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன்னா, ஒரு சின்ன எறும்புக்கு கூட துன்புறுத்த நினைக்காதவ நம்ம ஒச்சாகோச்சான். அந்த மாரி ஒருத்தி, அவளோட ரத்தத்த இவ உடம்புல ஏத்தி, அவ இப்படி செத்துட்டாளே அப்படின்னு நினைக்கும்போது, அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. "நீ நல்லது பண்ணா, நான் நல்லது பண்ற மாரி. எனக்கு நல்லது பண்றது ரொம்பவே பிடிக்கும். நல்லது பண்றவங்களையும் ரொம்பவே பிடிக்கும்." அப்படின்னு டோகா சொல்லிட்டு, அவளோட ரத்தத்த கடைசியா அவகிட்ட குடுத்துட்டு போயிருப்பா. திடீர்னு நம்ம மிடோரி அந்த இடத்துல கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்துட்டான். அவ அழுகுறத இவன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூஞ்சிய மறைக்கிறா. "எதுக்காக ஒச்சாகோச்சான் மறைக்கிற? நீ மறைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அழுதுகிட்டு இருக்கிற எனக்கு அது நல்லாவே தெரியும்." அப்படின்னு டெக்கு சொல்றான். "ஆனா இந்த இடத்த எப்படி டெக்கு நீ கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன்னா இந்த பிரளயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் நானும் இதே இடத்துல இருந்து சம்மதம் எடுத்தோம். அது உனக்கு நல்லாவே தெரியுதா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல தான் நீ இருப்ப அப்படின்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டு வந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எப்பேர்ப்பட்ட கேரக்டர் அப்படின்னு நான் ஆரம்பத்துல இந்த எக்ஸாமுக்காக வந்தேன் பார்த்தியா? நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சுட்டேன். நீ என்னோட பேருக்கான அர்த்தம். டெக்கோ அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால முடியும்." அப்படின்னு ஒரு வார்த்தைய அந்த டெக்கோல வச்சு குடுத்த. அந்த பேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன விட்டு குடுக்காம இந்த ஹீரோ ஸ்கூல்ல என்ன தங்க வச்ச, அதுக்கு
மக்கள் கிட்ட நீ கேட்ட அந்த வார்த்தை எல்லாமே என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்குது. ஆனா, உண்மையான உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன எறும்புக்கு கூட நீ சாவு வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவன். ஆனா, உன்னால ஒருத்தி செத்துருக்கான்னு நெனைக்கும்போது தான் உன்னால தாங்க முடியலைல. கவலைப்படாத. மனசு விட்டு அழு. இதுக்கு மேல அழுகாம இருந்தீன்னா, நீ எதுக்காக ஏன் இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கிறன்னு கேட்கும்போது, இந்த நல்ல தருணத்தில யாருமே என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் இங்க தனியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. என்னால அவ செத்துட்டா அப்படின்னு நெனைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாளா, இங்க பாரு நீ எதுக்கும் அழுக தேவையில்ல. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்காக தான். என்னதான் இருந்தாலுமே சரி, எல்லாருமே ஒரு காலத்துல போய் தான் ஆவாங்க. அவங்க வில்லன்ஸ். நம்ப என்ன பண்றது? அண்ட் அது மட்டும் இல்லாம உன்ன காப்பாத்துனது அவ செஞ்ச ஒரு நல்ல காரியம் தான். ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல் ஃபார் ஒன் என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னான். நான் எடுக்க போற ஒரு பாதை, ஒரு முள் பாதை அப்படின்னு. அதுல ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும் அப்படின்னு. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா அந்த கஷ்டம்னு தெரிஞ்சு நான் எடுத்தேன் பார்த்தியா? அது மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக. அதனால நீ மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக வாழணுமே தவிர, உன் கஷ்டத்த நெனச்சு நீ வாழக்கூடாது அப்படின்னு இங்க ஒச்சா கொச்சான் கிட்ட டெக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வழியா எல்லாருமே இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. "ஏய் எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே நம்ம ஒச்ச கொச்சனை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல நம்ம கச்சான் இருந்துகிட்டு, "என்ன இன்னும் உன்னோட சக்தி உன்கிட்ட தானே கொஞ்சம் இருக்குது" அப்படின்னு கச்சான் சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லாருமே, "டெக்கு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன்கிட்ட இருக்கிற கொஞ்சூண்டு சக்தியா? அட பாவி! நீ என்னடா உன்னோட சக்திய பண்ணுன? எங்க உன்னோட விஷயத்த சொல்லு" அப்படின்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க இருக்கிற பிரச்சனைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்ப நம்ம ஆவோயமோட சென்ட் ஆஃப் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல எல்லாருமே சும்மா செலிப்ரேஷன் ரூம்ல உட்காந்துக்கிட்டு, "சரி ஆட்ட ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. எரியுதா அந்த இடத்துல பாட்டு பாடுறவ எல்லாரும் செம ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் ஒரு பாழ் அடைஞ்ச வீட்ல ஒரு வில்லன் கிரியேட் ஆகுறான். அவன் கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். அவனோட வாய தெச்சு வச்சிருக்காங்க. அவனோட அல்டிமேட் பவர் ஷேடோ மான்ஸ்டர் மாரி வெளிய ரிலீஸ் ஆகுது. அதோட எபிசோட் முடிக்கப்படுது.